நம்ம வீட்டில் இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு மசாலாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். எல்லா குழம்புக்குமே பயன்படுத்திக்கலாம். நம்ம சமைக்கிற மசாலாத்தூள் ருசி மனம் கொடுக்குறதோட சேர்த்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். அதோட மசாலாவோட கலரும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம சேர்த்துக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோட அளவுகளும் சரியாக சேர்த்து மசாலா அரைச்சிக்கிறணும். சமைக்கிற வேலை சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சுருந்தாலும் நம்மளுக்கு தேவையான மசாலாவை நம்மளே அரைச்சிக்கிறணும் அப்படின்னு ஒரு டைமிங் வரும்போது என்னென்ன பொருட்கள் என்ன அளவில் சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமே இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்பவே மசாலா சூப்பராக இருக்கும். மல்லி, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும். ஆனால் பூண்டு காயாது. மல்லி, மிளகாய் காய வைக்கிறதுக்கு 3-4 நாளைக்கு முன்னாடியே பூண்டு காய வச்சிடணும். நான் 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அதை மேலே சக்கை மாதிரி இருக்க தோலை மட்டும் பிரித்து எடுத்துட்டு மேலே உள்ள தோலோட அப்படியே 2 வகுந்து காய வச்சுருக்கேன். மல்லி மிளகாயை நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சுருவோம். இறக்கமே இல்லாமல் அடிக்கிற வெயிலையும் காற்றுலையும் இங்கே ஒரு சூப்பர் ஹீரோ அசையாமல் இருக்கார் பாருங்கள், காட்டுறேன். இந்த பைடர் தாங்க ஹீரோ. இந்த மாதிரி பூச்சி உங்கள் முருங்கை மரம் உங்கள் பூச்செடியிலலாம் இருந்துச்சுன்னா அடிக்காமல் விட்டுருங்க. மருந்தே தெளிக்காமல் உங்கள் செடியை சேஃப்டியாக பார்த்துக்கிறோம். இந்த பூச்சி உங்கள் செடியை திங்காது. செடியை திங்க வர பூச்சியை இந்த பூச்சி தின்றோம். வாங்க இப்போ மிளகாயை காய வச்சுருவோம். 1/2 கிலோ சம்பா மிளகாய், 1/2 கிலோ குண்டு மிளகாய். மல்லி மிளகாய் வெயிலே நல்லா காஞ்சிடணும். மல்லி மிளகாய் ரெண்டையுமே வறுத்து அரைக்கிறத விட வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது தான் மசாலா கலர் நல்லாயிருக்கும். மசாலோட வாசனையுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் காயிற அளவுக்கு உங்கள் ஊரில் வெயில் அடிக்காதுன்னா கண்டிப்பாக வறுத்து தான் ஆகணும். 1 கிலோ மிளகாயில் 300 கிராம் மிளகாய் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 300 கிராம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது மசாலாவோட கலர் நல்லாயிருக்கும். நான் கலருக்காகவும் இந்த மிளகாய் அதிகமாக காரமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் கலரும் எதிர்பார்க்கல, உங்கள் மிளகாய் அதிகமாக காரம் இருக்காது அப்படின்னா அந்த 1 கிலோ மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட சேர்த்துக்குருவோம் அப்படிலாம் சேர்க்க வேணாம். காஷ்மீர் மிளகாய் இல்லாமல் இந்த மாதிரி 1 கிலோ மிளகாயை அப்படியே சேர்த்துடலாம். இந்த காரம் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ மல்லி சேர்த்துருக்கேன். மல்லி நம்ம எவ்வளோக்கு நல்ல மல்லி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி ரொம்பவும் பழசாக இல்லாமல் ரொம்பவும் புதுசாக இல்லாமல் பார்க்க நல்லா பளிச்சுன்னு பார்த்து வாங்கிக்கிறங்க. நாட்டு மல்லி கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விரலி மஞ்சள் 200 கிராம், சுக்கு 200 கிராம் வெயிலில் காயட்டும். கருவேப்பிலை 3 கைப்பிடி கருவேப்பிலைக்கு நல்லா தாராளமாக பிடிச்சி 3 கைப்பிடிக்கு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை பறந்து போயிடணும். உருகி சட்டியில் போட்டு காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயும் போது நம்ம வறுக்கணும் தேவையில்லை. நல்லா மொறுமொறுன்னு எல்லாம் நொறுங்குற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மாதிரி அப்படியே பச்சையாகவே இருக்கும். பூண்டு நல்லா காஞ்சிருச்சு. அதையும் வறுக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எதை வறுக்கணுமோ அதை மட்டும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். சீரகம் 250 கிராம், சோம்பு 150 கிராம், மிளகு 150 கிராம், 3யுமே ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். தாச்சி ரொம்ப சூடாகி அதிகமாக வறுபட்டுருங்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறோம். இது ரொம்ப படபடன்னு வெடிக்கிற அளவுக்குலாம் வறுக்க வேணாம். கையில் அள்ளி பார்க்கும்போது கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்தா போதும். அடுத்து பருப்பை வறுத்துக்கிடுவோம். 200 கிராம் கடலை பருப்பு, 150 கிராம் துவரம் பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து அடுப்பை மலமலன்னு எரிக்காமல் அடுப்பை ஸ்லோவாக வச்சு பருப்பு நல்லா பொறுமையாக நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். கடுகு 200 கிராம் சேர்த்து கடுகை நல்லா படபடன்னு பொரித்து எடுத்துக்கிறணும். வெந்தயம் 200 கிராம் சேர்த்து பொறுமையாக சிவக்க வறுத்து எடுத்துக்கிறணும். அடுத்து தாச்சியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து 100 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டு நல்லா பொறுன்னு பொரித்து எடுத்துக்கிறோங்க. வறுத்த பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம காய வச்ச மஞ்சள், சுக்கு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரே மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம். சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க, தனி மிளகாத்தூள். வத்த குழம்பு வச்சுக்கலாம். வத்த குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தய குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக வெந்தயத்தை தனியாக வறுத்து அதை நுணுக்கி குழம்புல சேர்த்துக்கிறோங்க. வெண்டைக்காய் கார குழம்பு வச்சிங்கன்னா வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் போல் எள்ளு சேர்த்து வறுத்து அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிறோங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சா கூட இந்த மசாலாவை பயன்படுத்திக்கலாம். சிக்கன், மட்டன் சமைச்சிங்கன்னா
இந்த மசாலா கூட இஞ்சி பூண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கசகசா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சும் குழம்பு வச்சுக்கலாம். இந்த மசாலா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். 3-4 மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. கெட்டு போகாது. ரொம்ப நாள் வரைக்கும் மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க.